கூட்டுறவுத்துறை பணியாளர்களுக்கான தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி உரைக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். ஈரோடு மாவட்டம் அஞ்சுரம்பாளையத்தைச் சேர்ந்த தருண்குமார் என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் கூட்டுறவுத்துறையில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளின் உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணிகளுக்கான எழுத்து தேர்வு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமும் நேர்முக தேர்வு நவம்பர் மாதமும் நடைபெற்றதாக குறிப்பிட்டிருக்கிறார். நேர்முக தேர்வு முடிந்து 6 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை அதில் தேர்வானவர்களின் பட்டியலை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் வெளியிடவில்லை என்று அந்த மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். முடிவுகளை வெளியிட கோரி அவரை தொடர்பு கொண்ட போது கூட்டுறவுத்துறை நியமனங்கள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கை காரணமாக காட்டி தாமதிப்பதாகவும் மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். செயலாளர் மற்றும் உதவி செயலாளர் பணிகளுக்கான தேர்வு குறித்த அந்த வழக்கு என்பது உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணிகளுக்கான தேர்வுகளுக்கு தொடர்பில்லாதது என்று விளக்கமளித்திருக்கிறார். எனவே நேர்முக தேர்வு நடத்தி முடக்கப்பட்ட உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணிகளுக்கான முடிவுகளை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி PT ஆஷா முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரகாசம், செயலாளர் மற்றும் உதவி செயலாளர் பணிகளுக்கான தேர்வில் பொதுப்பிரிவு நியமனங்களை எதிர்த்த வழக்கில் முடிவுகளை வெளியிடலாம் என்றும், ஆனால் நியமன உத்தரவுகளை வழங்குவதற்கு மட்டுமே தலைமை நீதிபதி அமர்வு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி கவனத்துக்கு அவர் கொண்டு வந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி PT ஆஷா கூட்டுறவுத்துறை உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணிகளுக்கான நேர்முக தேர்வு முடிவுகளை 1 வாரத்தில் வெளியிட வேண்டும் என கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கையை முடித்து வைத்திருக்கிறார். தனலட்சுமி. கூட்டுறவுத்துறை பணியாளர்களுக்கான தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி உரைக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். ஈரோடு மாவட்டம் அஞ்சுரம்பாளையத்தைச் சேர்ந்த தருண்குமார் என்பவர் தாக்கல் செய்துள்ள இந்த மனுவில் கூட்டுறவுத்துறையில் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளின் உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணிகளுக்கான எழுத்து தேர்வு கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமும் நேர்முக தேர்வு நவம்பர் மாதமும் நடைபெற்றதாக குறிப்பிட்டிருக்கிறார். நேர்முக தேர்வு முடிந்து 6 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் இதுவரை அதில் தேர்வானவர்களின் பட்டியலை கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் வெளியிடவில்லை என்று அந்த மனுவில் குற்றம் சாட்டியிருக்கிறார். முடிவுகளை வெளியிட கோரி அவரை தொடர்பு கொண்ட போது கூட்டுறவுத்துறை நியமனங்கள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கை காரணமாக காட்டி தாமதிப்பதாகவும் மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார். செயலாளர் மற்றும் உதவி செயலாளர் பணிகளுக்கான தேர்வு குறித்த அந்த வழக்கு என்பது உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணிகளுக்கான தேர்வுகளுக்கு தொடர்பில்லாதது என்று விளக்கமளித்திருக்கிறார். எனவே நேர்முக தேர்வு நடத்தி முடக்கப்பட்ட உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணிகளுக்கான முடிவுகளை வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதி PT ஆஷா முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரகாசம், செயலாளர் மற்றும் உதவி செயலாளர் பணிகளுக்கான தேர்வில் பொதுப்பிரிவு நியமனங்களை எதிர்த்த வழக்கில் முடிவுகளை வெளியிடலாம் என்றும், ஆனால் நியமன உத்தரவுகளை வழங்குவதற்கு மட்டுமே தலைமை நீதிபதி அமர்வு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி கவனத்துக்கு அவர் கொண்டு வந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி PT ஆஷா கூட்டுறவுத்துறை உதவியாளர், இளநிலை உதவியாளர் பணிகளுக்கான நேர்முக தேர்வு முடிவுகளை 1 வாரத்தில் வெளியிட வேண்டும் என கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கையை முடித்து வைத்திருக்கிறார். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.